சோஷியல் இஷ்யூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2021க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் பற்றி பார்த்துட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2006 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மென் விமென், ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்னென்ன மாதிரி வேறுபாடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ 2 பேருடைய வளர்ச்சியில் என்னென்ன தடைகள் இருக்குது, என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மெஷர்மெண்ட் தான் இது. 0 to 100 ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குது. ஓகேவா, 0 அப்படின்னா உங்களுக்குள்ள எந்த ஒரு டிஸ்பாரிட்டியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். 100 அப்படின்னா ஸோ அப்போ அவங்களுக்குள்ள நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2021 ஒரு 156 கண்ட்ரி எடுத்து ஸோ அந்த கண்ட்ரியை ஒரு 4 தீமெட்டிக் டைமென்ஷனில் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த 4 டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒன்று வந்து எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அப்புறம் ஹெல்த் அண்ட் சர்வைவல் வந்து மென்க்கும் விமெனுக்கும் எவ்வளோ டிஃபர் ஆகுது, தென் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் வந்து விமெனுக்கும் மென்னுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஓகேவா, இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றி பார்த்துட்டோம்னா இவங்க வந்து 1971 நாட் ஃபார் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷனாக தான் இவங்களை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகேவா, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் பப்ளிக் ப்ரைவேட் கோஆப்ரேஷன். ஓகேவா, அப்புறமா இந்த ரிப்போர்ட்டோடைய கீ ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக குளோபல் ஜெண்டர் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த ஜெண்டர் கேப் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 135.6 வருஷம் எடுக்குன்றாங்க. இதுக்கு முன்னாடி போன ரிப்போர்ட்டில் வந்து வெறும் 99.5 வருஷம் ஆகும் எந்த ஒரு டிஸ்பாரிட்டியும் இல்லாமல் இருக்குதுன்னுப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் வந்து டெவலப் ஆகி 135 வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கும் மென்னுக்கும் நடுவில் உள்ள டிஸ்பாரிட்டிஸ் வந்து இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் டாப் 10 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்டிக் கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. அதாவது ஐஸ்லாண்ட், நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன் இவங்கெல்லாம் வந்து டாப் 5ல் இருக்கிறாங்க. சவுத் ஏஷியா பார்த்துட்டிங்கன்னா செகண்டாக லோயஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ லோயஸ்ட் பெர்ஃபார்மன் எடுத்து பார்க்கும்போது அதில் செகண்டாக யார் இருக்காங்கன்னா சவுத் ஏஷியா இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ லோயஸ்ட்டாக யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்டும் நார்த் ஆப்ரிக்காவும் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ COVID-19 அப்படிங்கிறதுனால விமெனுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஒர்க் பண்ணினதில் 5% வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை, அவங்களோட ஜாபை வந்து இழந்துட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஓவராலாக ரோல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமென் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து அதிகமான டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்குதுன்றாங்க. ஓகேவா, அதாவது கன்சூமர் செக்டரில், மீடியாவில், கம்யூனிகேஷன்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகியிருக்குது அப்படின்றாங்க. தென் டபுள் ஷிஃப்ட் வந்து விமெனுக்கு அதிகமாகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. தென் நிறையா வந்து வேலைக்கு காசு இல்லாத வேலையை அவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்னா அவங்களுடைய சில்ட்ரன் எல்லாம் அவங்க டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ டபுள் ஷிஃப்ட், ஆனால் அந்த ஷிஃப்ட்டுக்கு அவங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா, அப்புறமேட்டு ஃப்யூச்சரில் வந்து எதுலலாம் வந்து எமர்ஜிங் ரோல்ஸாக இருக்குமோ ஸோ அதில் தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போவுமே அது இன்கம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இன்இக்வாலிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுவும் முக்கியமாக லோ டு மிடில் இன்கம் விமென் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனலாக தான் ரெப்ரசன்டேட்டாக இருப்பாங்க, நிறைய ரெப்ரசன்டேஷன் ஆகிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ முக்கியமாக டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஜெண்டர் கேப் இன்னும் கொஞ்சம் வைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறமேட்டு என்ஜினியரிங், டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வெறும் 14% தான் விமென் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஜெண்டர் ஈக்குவல் ரெக்கவரியை வந்து எப்படி ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேர் செக்டர் அப்படின்றபோது ஸோ அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் பாலிசிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்தும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விமென் வந்து எங்கெல்லாம் எமர்ஜிங் ஜாப்ஸாக இருக்குதோ ஸோ அவங்க திரும்பி அவங்களை நம்ம ரீடிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா எஃபெக்டிவான மிட் கேரியர் ரீஸ்கில்லிங் பாலிசிஸ் வந்து விமெனுக்கு கொடுக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஹையரிங் பண்ணும்போது பயாஸ்டாக நம்ம ஹையரிங் பண்ணாமல் பச்சைபாதம் இல்லாமல் ஹையரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ப்ரமோஷன்லையும் விமென் வரும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம ப்ரமோஷன் கொடுக்கணும், மென்னுக்கு ஈக்குவலாக அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து குளோபல் அசலரேட்டர்ஸ் லேர்னிங் நெட்வொர்க் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு லோக்கலாக ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த இனிஷியேட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அது குளோபலி எல்லாருக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஹார்ட்வேர் ஜெண்டர் பேரிட்டி அப்படின்னு வரும்போது போஸ்ட் COVID-19க்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்வேர் அப்படின்னு செக்ஷன் வரும்போது ஸோ அதில் வந்து மென் தான் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் இப்போ வந்து ரெனுமரேஷன் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அதில் எந்தெந்த செக்டார்ஸ்க்கு நடுவில்லாம் ஜெண்டர் கேப் இருக்குதோ ஸோ அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. விமனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது லேபர் ஃபோர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, தென் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது விமனோடைய ரோல்
ரோல் அதிகமாக ப்ளே பண்ண வைக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த இதில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நம்ம இதில் வந்து 28 பிளேஸ் பின்னாடி போயிருக்கோம். ஓகேவா? ஸோ போன தடவை நம்ம வந்து இருந்ததை விட நம்ம இந்த தடவை ரொம்ப பின்னாடி போய் 140வது ரேங்க்ல இருக்கோம். மொத்தம் 156க்கு நம்ம 140வது பிளேஸில் இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம 3rd worst பெர்ஃபார்மர். ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது 62.5% வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக எதுலலாம் நம்ம வந்து ஜெண்டர் கேப் இருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் விமென் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்களோ ஸோ அந்த நம்பர் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாயிட்டே வருதுன்றாங்க. ஓகேவா? 2019 23.1% மினிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. 2021 வெறும் 9.1% தான் விமென் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, தென் ஆனால் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விமனோட ஷேர் வந்து அதே மாதிரி 14.4% தான் இருக்குது, ஸ்டாக்னண்ட்டாக அப்படின்றாங்க. அப்புறமா ஹெல்த் அண்ட் சர்வைவல் அப்படின்னு வரும்போது 5 பேர் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் 1 அப்படின்றாங்க. ஓகே, அப்புறமேட்டு செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் கேப் அப்படின்ற போது அது வந்து வைடரான செக்ஸ் ரேஷியோ வந்து இருக்குதுன்றாங்க. அதாவது செக்ஸ் செலெக்ஷன்ஸ் மூலமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மேல் சைல்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஃபீமேல் சைல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ 4 விமன் எடுத்துட்டோம்னா சில ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து இன்டிமேட் வயலன்ஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகே, அப்புறம் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ஜெண்டர் கேப் வந்து ஓரளவு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 96.2% நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எதனால அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எஜுகேஷனில் நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இருந்தால் கூட நம்ம வந்து 3 விமன் இந்தியாவில் எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக படிக்காதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து சாரி கரண்ட் போயிடுச்சு. இது காத்தாடி காலமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கரண்ட்டுக்காக வெயிட் பண்ண முடியாது, அப்புறம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ வந்து நான் கேண்டில் லைட்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ 3ல் ஒரு விமன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இல்லிட்ரேட்டாக இருக்கிறாங்க, படிக்காதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்புறம் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது விமனுடைய லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கம்மியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? லாஸ்ட் இயரில் நம்ம வந்து 24.8% இருந்திருக்கும், பட் இப்போ வந்து 22.3% தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ விமன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய இன்கம் எடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு மென் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ ஸோ அதில் வந்து 1/5 தான் இருக்குது, 5ல் ஒரு பங்கு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விமன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஷனலாக தென் டெக்னிக்கல் ரோல்ஸில் அவங்க அதிகமாக டிக்ளைன் ஆகிட்டே வராங்க அவங்களோட ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த ஜெண்டர் கேப் பற்றின ஒரு விஷயம். ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் அண்ட் மென் இன் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2020க்கான ரிப்போர்ட்டை நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்எஸ்ஓ பற்றி பார்க்கலாம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் விங். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும், தென் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் இருக்கும். ஓகேவா? இதில் 2 விங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக, இன்னொன்று வந்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக. இது வந்து இப்போ நம்ம ஒரு கண்ட்ரியோடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு போகும்போது ஸோ அதுக்கான பிளானிங் வந்து இவங்க தான் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்க இப்போ ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு இருக்கும்போது ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க தான் லே டவுன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட் படி மென் அண்ட் விமென் இன் இந்தியா பற்றி பார்க்கலாம். ஓகேவா? பாப்புலேஷன் ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா 2021 நம்மளுக்கு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 136.13 கோடி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து 48.65% அதில் ஃபீமேல் பாப்புலேஷன் இருப்பாங்க, மிச்சவங்க மேலாக இருப்பாங்க அப்படின்றாங்க. தென் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2011 கம்பேர் பண்ணும்போது 2021 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது 2011 நம்மளுக்கு 943 இருக்கும், பட் இந்த தடவை அது 948 இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ நம்மளுக்கு வந்து பொண்ணுங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஸோ அவங்களுடைய மீன் ஆவரேஜ் மேரேஜ் ஏஜ் எடுத்து பார்க்கும்போது 2018 அது வந்து 22.3 இயராக இருந்திருக்குது அப்படின்றாங்க. அது 2017 கம்பேர் பண்ணும்போது 0.2 இயர்ஸ் நம்மளுக்கு இந்த தடவை அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ வந்து செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 2016 to 18 899 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து 2015 to 17 எடுத்து பார்க்கும்போது அது வெறும் 896 தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த தடவை ஒரு 3 நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலி இந்த செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறது வந்து ரூரல் ஏரியாஸில் தான் அதிகமாக இருக்குது அர்பன் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் தென் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ இதெல்லாம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது
இந்தியாவில் அது வந்து ரூரல் ஏரியா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 2.3 இருக்குது. அர்பன் ஏரியாஸில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது வந்து 1.7 இருக்குது. ஓகேவா? டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விமன் இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்க வந்து மெனோபாஸ் அடைகிற வரைக்கும், அவங்களுடைய மாதவிடாய் வந்து நிற்கிற வரைக்கும் அவங்களால லைஃப் டைமில் எவ்வளோ குழந்தைய சுமக்க முடியுமோ ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். ஓகேவா? அப்புறமேட்டு எஜுகேஷன் பற்றி பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவலில் லிட்ரஸி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் வந்து 2011 73 தான் இருந்திருக்கும். இந்த தடவை அது 77.7 2017 மாறி இருக்குது அப்படின்றாங்க. அதில் டெக்னிக்கல் தென் ப்ரொஃபஷனல் கோர்ஸில் விமன் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னா, ஃபீமேல் வந்து வெறும் 3.1% தான் படிக்கிறாங்க. மேல் வந்து 4.5% டெக்னிக்கல், அதுக்கப்புறமேட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது அதில் பார்ட்டிசிபேஷன் பார்க்கும்போது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ரூரல் செக்டாரில் ஃபீமேலில் 19% இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? மேல் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 52.1 இருக்குது அப்படின்றாங்க. அதுவும் அர்பன் செக்டர் எடுத்து பார்க்கும்போது 14.5 வந்து ஃபீமேலுக்கு இருக்குது, 52.7 வந்து மேலுக்கு இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபீமேல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரூரலில் செல்ஃப் எம்ப்ளாயியாக தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய வேர்ன் ஒர்க் தான் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அப்புறமேட்டு மேலும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரூரல் ஏரியாவில் செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம வந்து அர்பன் ஏரியா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து சேலரைஸ்டு எம்ப்ளாயியாக இருக்கிறாங்க, இல்லைனா வந்து ரெகுலர் வேஜ் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா கேஷுவல் ஒர்க்கர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம ரூரல் ஏரியாவில் தான் அது அதிகமாக இருக்குது, மேல் ஒர்க்கருக்கும் ஃபீமேல் ஒர்க்கருக்கும். அர்பன் ஏரியாவில் கேஷுவல் ஒர்க்கர் வந்து கம்மியாக தான் இருக்கிறாங்கன்னு இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் மெம்பருக்காக, இப்போ நம்ம குழந்தைங்களுக்காக சாப்பாடு செய்கிறது, துணி துவைக்கிறது, அதெல்லாம் வந்து எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஆவரேஜாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 134 மினிட்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேவா? இதே இது மென் வந்து எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து வெறும் 76 மினிட்ஸ் தான் செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லன்றாங்க. ஓகே? அப்புறம் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ ஃபீமேல் எலெக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஸோ ஜென்ரல் எலெக்ஷனில் அவங்களுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஏன்னா 17th லோக்சபாவில் அவங்க வந்து 67.2% வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. பட் 16th லோக்சபாவில் அவங்க வெறும் 65.6% தான் ஓட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எலெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களோட நம்பர்ஸ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 17th லோக்சபா எலெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்படி எடுத்து பார்க்கும்போது ஒரு 3 மேஜரான கிரைம்ஸ். ஒன்று வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்க வந்து பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொண்ணோட கன்னித்தன்மைக்கு வந்து பங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துக்கிறது. இன்னொன்று ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணி அதுக்கப்புறம் அப்டக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் டோட்டலான கிரைமில் 71% இந்த 3 கிரைம் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு இப்போது டிசேபிள்டு பர்சன்ஸோட பர்சன்டேஜ் எடுத்து பார்க்கும்போது ஃபீமேலுக்கு வந்து இதில் 1.9%, மேலுக்கு வந்து இதில் 2.4% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து UNFPA வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று 2021 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஹெட்டிங் கீழே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மை பாடி இஸ் மை ஓன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? விமன் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுடைய பாடியில் அவங்களுக்கு ஓனான ஆட்டோனமி வந்து இருக்கிறது இல்லை. மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட்ஸோடைய விருப்பப்படி தான் அவங்க பாடி இருக்குது. அது வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து விமனுக்கு நிறைய கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கனாலும் சரி, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இவ்வளோ குழந்தைங்க நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு டிசிஷன் வந்து விமன் கிட்ட இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து செக்ஷுவல் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, அப்புறமேட்டு ஹெல்த் கேராக இருந்தாலும் சரி, அதுவும் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு வரும்போது கான்ட்ரசெப்டிவ் யூஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்து மென் இல்லைனா ஹஸ்பண்ட் தான் வந்து முடிவெடுக்கிறாங்க விமன் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு தான் இந்த ரிப்போர்ட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்புறமேட்டு கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் நிறைய ஸ்டேட் வேர்ல்டு வைட் எடுத்து பார்க்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? இருந்தால் கூட விமன் வந்து ஜஸ்ட் 75% லீகல் ரைட்ஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய கீ ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் இந்தியா பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? WHO படி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி. ஓகேவா? ஸோ ஃபுல்லான கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல், தென் சோஷியல் வெல்பீயிங் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறது தான் வந்து என்னென்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகேவா? ஒன்லி அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸ் இல்லை, இல்லைனா நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் வந்து நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு கிடையாது. நான் என்னோட பாடியில் என்ன மாதிரி ஓன் டிசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து
விஷயம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய விமென் அப்படின்றபோது ஸோ அவங்களுக்கு செக்ஷுவலாக சரி, அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நீடாலும் சரி, நிறைய இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன்ஸ் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நிறைய வயலன்ஸ்க்கு வந்து அவங்க உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 4 படி ஒன்லி 12% விமென் தான் இப்போ மேரேஜ் ஆயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு என்னென்ன மாதிரி சான்சஸ் வேணும், அதாவது ரீப்ரொடக்ஷன் வரும்போது ஸோ அதுக்கான டிசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா? மற்றவங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8% மேரிட் விமென் வந்து இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க. மற்றபடி 10 விமெனில் ஒரு விமென் எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு வந்து கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸ் வந்து வேணுமா வேணாமா அப்படிங்கிறதோட டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்களே தவிர வைஃப் வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து விமெனுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் கிடைக்குது, அதிக அளவில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி 47% விமென் மட்டும் தான் கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எத்தனை அப்படிங்கிறத பற்றி அந்த விமெனுக்கு வந்து தெரியறதே தவிர நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது புறமேட்டு இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஸோ அதோடைய என்னென்ன பேரியர்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆக்சசபிலிட்டி. ஓகேவா? ஆக்சசபிலிட்டி ஏன் இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரூரல் ஏரியாஸில் நிறைய கிளினிக்ஸ் வந்து இருக்கிறது இல்லை, நிறைய டிஸ்டன்ஸ் போய் தான் வந்து இவங்க ரீப்ரொடக்டிவ்காக கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸ்க்கு போக வேண்டியது. ஸோ நிறைய விமென் வந்து போகிறதில்லை அப்படின்றாங்க. அப்புறமா நிறைய பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அன்சேஃபான அபார்ஷன்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்றாங்க. அப்புறமா நிறைய இஷ்யூஸ் வந்து இது கூட சேர்ந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கான்ட்ரசெப்டிவ் அப்படின்னு போகும்போது அதில் வந்து புவரான குவாலிட்டியில் தான் இருக்குது. தென் அதோட ப்ரைவசி வந்து நம்ம பாதிக்கப்படுறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட ப்ரைவசி வந்து ரொம்ப ப்ரைவேட்டாக இல்லாமல் அது நிறைய பேருக்கு வந்து வெளியில் தெரிஞ்சிருது. ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. தென் பாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே இப்போ வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் வந்து அந்த ஹஸ்பண்ட் தொட்டாலுமே அது ரேப் தான். ஓகேவா? ஸோ அது வந்து மேரிட்டல் ரேப் அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இல்லை, அதை வந்து ரெகனைஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால இப்போ நிறைய காம்ப்ரிஹென்சிவான செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான லாஸ் வந்து இந்தியாவில் இல்லாததுனால இதை வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. தென் மேரிட்டல் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது விமென் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹெச்ஐவிக்கு வந்து பாசிட்டிவாக டெஸ்ட் ஆகுறாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய குழந்தைங்களை வந்து இயர்லியராக வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுனால, சைல்டு மேரேஜ் பண்ணுறதுனால அவங்களுடைய ஹெல்த் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. நெகட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து அவங்க ஹெல்த்தில் இருக்குது அப்படின்றாங்க. தென் ஏஜ் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து அடல்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவான ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய கிடைக்கிறதில்ல. ஓகேவா? அப்புறமா இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ஆப்ஸ்டக்கிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரிலீஜியஸ் படி, நம்மளுடைய ஜெண்டர் நார்ம்ஸ் படி என்ன அப்படின்னா அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா காடோட கிஃப்ட் தான் சைல்டு, அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அது ஒன்று. ஓகே, அப்புறமேட்டு இது சம்மந்தமான ரிலேட்டட் டேட்டா இல்லை. எவ்வளோ பேர் வந்து அபார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து கான்ட்ரசெப்டிவ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு கிளியரான எவிடன்ஸ் இல்லை. ஓகேவா? தென் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது. தென் அவேர்னஸ் வந்து ரைட்ஸ் பற்றினது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? என்ன அப்படின்னா, ஒரு மேரேஜ் முடிஞ்சிட்டுனா செக்ஸ் வந்து நம்மளுடைய டியூட்டி அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. நம்மளுக்கு நம்மளுடைய ஓன் பாடி மேலே ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துது. ஓகேவா? இப்போ நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி கீ ப்ரோக்ராம்ஸ் வந்து விமனுடைய ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு வரும்போது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து நியோநேட்டல் சைல்டு இருக்குது அப்படின்னா, அதாவது புதுசாக பிறந்த குழந்தை, அதுக்கப்புறம் மதர். ஓகே, ஸோ இவங்களுடைய எல்லா ஹெல்த்தையும் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகேவா? இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படிங்கிறத ஊக்கப்படுத்துவாங்க. ஓகேவா? ஏன்னா வந்து வீடுகளிலே வந்து நிறைய பேர் டெலிவரி பார்த்தாங்க அப்படின்னா நிறைய மதர்ஸ் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்னா வந்து மதர் இறக்குறது, அதுக்கப்புறம் நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறதுனா பிறந்த குழந்தைங்க இறப்பு விகிதத்தெல்லாம் நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்த கரியகம் அப்படிங்கிற 2014 நம்ம ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்போம். இப்போ வந்து ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளான டிசிஷன்ஸ் வந்து நம்ம ஒரு விமென் அப்படின்னு வரும்போது, ஒரு அடல்ட் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துறது. ஓகேவா? அதுக்கப்புறமா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ருவதா அபியான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான குவாலிட்டியான ஆன்டினேட்டல் கேர் கொடுக்குறது. ஓகேவா? குழந்தைங்க அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூனிவர்சலி எல்லா ப்ரெக்னென்ட் விமெனுக்கும்
அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கேர் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அப்புறமேட்டு பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். இது வந்து எது கூட சேர்த்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013க்கு கீழே இப்போ ப்ரெக்னென்ட் விமன், லாக்டேட்டிங் விமன் அப்படின்ற போது அவங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனல் குறைபாடும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 3 லெஜிஸ்லேஷன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் 2020, அதுக்கப்புறமேட்டு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி பில் 2021. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்படின்ற போது ஸோ அதோட அபார்ஷனுடைய டைம் கெஸ்டேஷன் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சரோகேசி ரெகுலேஷன் பில் 2020, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரோகேசி அப்படின்னு வரும்போது ஸோ அதை வந்து வாடகை தாய் இருக்கிறாங்களா ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இது போக இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது யுனைடெட் நேஷனுடைய பாப்புலேஷன் ஃபண்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனுடைய செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஏஜென்சி தான் இந்த ஏஜென்சி. இது என்னன்னா இப்போ வந்து ஒவ்வொரு விமெனுக்கும் அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து அவங்க பாடியில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஓகேவா, அது என்ன அப்படின்னா இப்போ ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மென்க்கு ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி. ஓகேவா, அப்புறம் இவங்க வந்து ஆனுவலி ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன். ஓகே, அப்புறமா இந்த இவங்க என்ன வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க என்ன பண்ணணும்னா பாப்புலேஷன் டேட்டாஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரெக்னன்சியும் வாண்டட், தென் ஒவ்வொரு பர்த்தும் சேஃப், தென் ஒவ்வொரு யங் பர்சனும் ஹெச்ஐவி பாதிப்பிலேருந்து அவங்க சேஃப் ஆனவங்க, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு கேர்ளும் விமெனும் அவங்களுக்கு வந்து டிக்னிட்டி, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம். ஓகேவா, இதுதான் வந்து யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் பற்றின ஒரு விஷயம். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது குளோபல் கன்வென்ஷன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நேஷனல் கன்வெனன்ட் ஆன் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சரல் ரைட்ஸ் 1996. ஓகே, இன்னொன்று வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமென் 1979. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் டிக்ளரேஷன் வந்து இப்போ விமென் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்களுக்கான ஒரு 4th வேர்ல்டு கான்ஃபரன்ஸாக கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமேட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், அப்புறமேட்டு ப்ரெசிடிங் மில்லினியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமென் அப்படின்னு வரும்போது ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸை ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் 5.6 கீழே எல்லாருக்குமே வந்து யூனிவர்சலான செக்ஷுவல் தென் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதோட டார்கெட். ஓகேவா, அப்புறமேட்டு வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் விமென் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 4 தீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ வந்து யூத் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தாக இருக்கணும்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செய்யணும்னா காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ணணும். தென் எங்கெல்லாம் வந்து ஜெண்டர் பயாஸ்டாக வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குதோ ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். தென் கம்யூனிட்டி பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். தென் மென் அண்ட் பாய்ஸ் அவங்கள இன்வால்வ் பண்ணி நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து விமென் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸோ அவங்களோட டிஃப்ரெண்ட் நீட்ஸ் என்ன, அவங்களோட வல்னரபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அப்புறமேட்டு சில்ட்ரன், எல்ஜிபிடிஐ கம்யூனிட்டிஸ், மைக்ரண்ட் பீப்புள், இந்த மாதிரி ரூரல் ஏரியா இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நம்ம பாலிசிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ரைட் பேஸ்டு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் அவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கணும், அதே டைம் டேட்டா கலெக்ஷனும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணினா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ரைட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூரல் ஹெல்த் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. ரூரல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் 2019 to 20 யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது என்னன்னா ஆனுவல் பப்ளிகேஷன் இயர்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் டெரிட்டரியும் அவங்களுடைய ரூரல் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஹெல்த் அப்படி இருக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ரூரல், அர்பன், ட்ரைபல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ரிலையபிளான சோர்ஸ் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அப்டேட்டடா அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது, கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது, அப்புறமேட்டு கிராம பஞ்சாயத்து லெவலில் என்னென்ன மாதிரி சென்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்க்குறது வந்து இந்த டேட்டாவுடைய ஒர்க். ஓகேவா, இப்போ வந்து கிராம பஞ்சாயத்து லெவல் அப்படிங்கிறது தான் சப் சென்டர். ஓகேவா, இந்த கிராம பஞ்சாயத்து லெவல் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு 14 சபார்டினேட் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அது போக ஒரு 4 to 6 பெட் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து சப் சென்டர் அதாவது கிராம பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற ஒரு 6 சென்டருக்கு சேர்த்து ஒரு மேலே ஒரு டாப்பாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர். அதே மாதிரி பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒரு 4 இது சேர்த்து அதுக்கு மேலே ஒரு ஹெட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பிளாக் லெவலில்
கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர். அது வந்து பிரைமரி சென்டரை கம்பேர் பண்ணும்போது 30 பெட்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அது போக இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வில்லேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஹெல்த் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த மெஷர்ஸ். ஓகே, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது இப்போ எல்லா லெவல்லையும் சரி, ஓகேவா, அதாவது சப் சென்டராக இருந்தாலும் சரி, பிரைமரி ஹெல்த் சென்டராக இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டராக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஓவரால் நம்பர்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரூரல் இந்தியா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ரீச் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி சென்டர்ஸ். ஓகேவா? இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2007 இந்த மாதிரி இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுல வந்து குவாலிட்டியாக இருக்கணும், இம்ப்ரூவராக இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இது போக ஒரு 38,595 ஃபங்க்ஷனல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் வந்து 2020 நாங்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே 1,53,000 வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து 38,000 கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது போக ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கும் போது இந்த ரிப்போர்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா ரொம்ப ஓவர் பேர்டனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஹெல்த்தில் மேன் பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷலான டாக்டர்ஸோடைய ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் சர்ஜன், கைனகாலஜிஸ்ட், ஃபிசிஷியன், பீடியாட்ரிஷியன் அப்படிலாம் பார்க்கும்போது 76.1% வந்து அவங்க கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர் லெவலில் இல்லை அப்படின்றாங்க. அது முக்கியமாக குஜராத், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லையும் அதிகமான ஷார்ட் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அப்புறமேட்டு இந்த ஹெல்த் கேருக்கு என்னென்னலாம் பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கே வந்து டாக்டராக இல்லாதவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைபலில் இருக்கிறவங்க மெடிசன் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. அப்புறம் பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போகணுன்னா அங்கே வந்து ரோடு இருக்காது, தென் எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வாட்டர் டிஸ்சார்ஜ் இருக்காது. ஸோ பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை அப்படின்றாங்க. அப்புறமேட்டு கல்ச்சரல் அண்ட் சோஷியல் நார்ம்ஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மென்சுரல் அப்படின்னு வரும்போது ஸோ அதில் ஹைஜீனாக இருக்க மாட்டாங்க அவ்வளவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹீலர்ஸ் அவங்கள தான் வந்து இவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அவேர்னஸ் அதிகமாக இல்லை, புவரான கனெக்டிவிட்டி இருக்குது, ரோடு எதுவுமே இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்புறமேட்டு பப்ளிக் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எங்கேயுமே பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்மியான பாப்புலேஷனுக்காக யாரும் தனியாக ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து டேக்கன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மெயின்ஸ்க்கான பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரூரல் பாப்புலேஷன் எஸ்பெஷலி வல்னரபிள் குரூப் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஆக்சசபிளான, அஃபோர்டபுளான குவாலிட்டி ஹெல்த் கேர் வந்து கொடுக்குது. ஓகேவா? இது போக ஃபுல்லி ஃபங்க்ஷனல், கம்யூனிட்டி ஓன்ட், தென் டீசென்ட்ரலைஸ்டான ஹெல்த் டெலிவரி சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது எல்லா லெவல்லையும் இன்டர்செக்டரல் கன்வர்ஜன்ஸோட வச்சு கொடுக்குறாங்க, நிறைய செக்டர்ஸ் வந்து வச்சு. ஓகேவா? ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர், சானிடேஷன், எஜுகேஷன், நியூட்ரிஷன், சோஷியல், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஸ்டிமுலஸான ஆக்ஷன்ஸ் வந்து டேக்கன் பண்ணுறாங்க. ஓகே, அது போக இப்போ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க எது மூலமா அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலமா. ஓகேவா? 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் கிரியேட் பண்றதன் மூலமா இவங்க வந்து காம்ப்ரிஹென்சிவான ஹெல்த் கேர் வந்து இவங்க கொடுக்க முடியும், அதுவும் பிரைமரி இதில். ஓகேவா? அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரைமரி ஹெல்த் கேர் ஓகே, தென் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு ஃபேமிலியில் ஓகேவா ஒரு இயருக்கு 5 lakh என்ன கொடுக்குறாங்கன்னா ஹெல்த் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வல்னரபிள் ஃபேமிலிஸ் யாரெல்லாம், புவர் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் அவங்களாம் வந்து 10.74 crore பீப்புள் இதுக்கு கீழே கவர் ஆகுறாங்க. எஸ்பெஷலி எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ட்ரீட்மெண்ட்காக இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே பைசா கொடுக்குறாங்க. ஓகேவா? அது போக நியூட்ரிஷனல் லெவல் அப்படிங்கிறது நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், தென் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், போஷன் அபியான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. ஓகே, அது போக சானிடேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து காயக்கல்ப் அப்படின்னு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது என்னன்னா கம்யூனிட்டி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் வந்து அதுக்கப்புறமேட்டு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஹை லெவலில் கிளீன்லினஸ், ஹைஜீன், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து என்கரேஜ்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு ஸ்வச் பாரத் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன் இதெல்லாம் வந்து கிளீன்லினஸ்க்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் டெலிமெடிசன் அப்படின்னு வரும்போது ஸோ அதோட ஆக்சசபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இ சஞ்சீவினியில் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து இ சஞ்சீவினி,
டாக்டர் டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி இ-சஞ்சீவினி ஓபிடி அப்படிங்கிறது வந்து பேஷண்ட்ஸ் டு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அது போக அஃபோர்டபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜன் ஔஷதி மெடிக்கல் ஸ்டோர் அப்படிங்கிறது மூலமாக அதிகமான காசுக்கு வந்து நம்ம மெடிசன் வாங்காமல் கம்மியான அமௌண்ட்லேயே நம்மளுக்கு வந்து இந்த ஜன் ஔஷதி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? அது போக நிறைய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. எதுக்கு கீழேனா நேஷனல் ஆயுஷ் மிஷன் அப்படிங்கிறதுக்கு மூலமாக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கிறோம், அது ஓகே. பட் வளர்றப்போ நம்ம க்ரோத் தென் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரெண்டையும் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்காக நம்ம பிரைமரி ஹெல்த் கேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட ஜிடிபியில் நம்ம 2.5% ஹெல்த் கேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 2.5ல் 70% நம்ம வந்து பிரைமரி ஹெல்த் கேருக்காக கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து கண்டிப்பாக பீரியடிக்கலி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அது போக நிறைய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ் விசிட் பண்ணணும். தென் பீப்புள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் என்னென்ன டிசீஸ் வராது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு எஜுகேட் பண்ணணுன்றாங்க. தென் பிரைமரி கேர் டீம் அப்படின்னு ஒரு டீம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நிறையா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கில்லிங்ஸ் கொடுக்குறது, இன்சென்டிவ்ஸ், தென் சூப்பர்விஷன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. தென் இப்போ அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் தென் நர்சிங் கரிக்குலமில் உள்ள எல்லாருக்கூடையும் நம்ம வந்து ரூரல் ஏரியாஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களை அங்கே ரூரல் ஏரியாவுக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஆலைட் தென் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களே நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்டர்ஸ் எப்போ ஷார்ட்டேஜ் ஆகுறாங்களோ ஸோ அப்போ நம்ம இவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதோட ரிலேட்டடாக வேறு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஆலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் பில் பற்றி கொடுத்துருக்காங்க 2021. இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கும்போது ஸோ அவங்களை வந்து ரெகுலேட் பண்ணி அவங்களோட எஜுகேஷனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் இது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆலைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அசோசியேட் டெக்னீஷியன் டெக்னாலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா ஸோ அதை வந்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆலைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். அதே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட், தெரபிஸ்ட், யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கான க்யூரேட்டிவ் மெஷர்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணலாம், அதுக்கு எப்படி தெரபியூட்டிக் மெஷர்ஸ் கொடுக்கலாம், தென் அட்வைஸ் கொடுக்கலாம், ஸ்டடீஸ் கொடுக்கலாம், ரிசர்ச் கொடுக்கலாம், அந்த மாதிரி இதுலலாம் யார் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அதிகமாக அட்வான்ஸ்மெண்ட் ஆனதுனால ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடர்ன் மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டியை நம்ம அதிகப்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எஃபிஷியண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த பில் வந்து இதில் என்னென்ன மேஜர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களும் அப்புறம் ஆலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலும் சில எத்திக்ஸ் கோட் வந்து ஃபாலோ பண்ணணும், ப்ரொஃபஷனல் காண்டக்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குது. ஓகே? ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிஃபார்மான என்ட்ரி டெஸ்ட் ஒன்று வைக்கணும். அது வந்து எந்த லெவலாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அதாவது டிப்ளமோ, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டர் லெவல் எதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மாக டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகும்போது அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே? அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபஷன்ஸ்க்காக சென்ட்ரல் கவுன்சில் ஒன்று வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்றாங்க. தென் நான் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்களே ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடாமல் இது வந்து ஒரு டைட்டிலாக யூஸ் பண்ணிடாமல் எந்த ஒரு ஃபியூச்சரான ப்ராப்ளமும் வந்து கிரியேட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக ப்ரொவிஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் இந்த ஆக்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஆலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் பில் 2021 பற்றின ஒரு விஷயம். ஓகே? எனக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.